இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏபி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இன்று ஒருங்கிணைந்த பண்ணை முறையை பற்றி பார்ப்போம். ஒப்பில்லா வாழ்விற்கு ஒருங்கிணைந்த பண்ணை முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒரே முறையிலிருந்து வருமானம் வருவதற்கு பதிலாக பல்வேறு முறைகளிலிருந்து வருமானம் கிடைத்தால் விவசாயிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் நீர் வளம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் நெல் பயிர் செய்கிறோம். நெல் பயிர் செய்யும் இடங்களில் நெல் மட்டும் பயிர் செய்தால் அவருக்கு தேவையான வருமானம் கிடைக்காது. அதனால் ஒரு சிறிய குட்டைகள் செய்து பார்த்தீங்கன்னா மீன் விட்டு வளர்த்தால் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அந்த மீன் குட்டையின் மேலே ஒரு சிறிய பராமரித்து அதில் கோழியோ அல்லது ஆடோ வளர்த்தோமானால் நிகரான லாபம் விவசாயிகளுக்கு வரும். அந்த கோழி எச்சம் அப்புறம் ஆட்டோட எச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனுக்கு தேவையான உணவாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தண்ணீர் வசதி சிறிது கம்மியாக இருக்கிறதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சோளம், மக்காச்சோளம் போன்ற பயிர்களை பயிர் செய்யலாம். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த வயலை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம தீவன பயிர்கள் பயிர் செய்தோமானால் அந்த தீவன பயிர்கள் மாடுகளுக்கு உணவாக பயன்படுகிறது. மாடுகளிலிருந்து கிடைக்கும் சாணமானது தொழு உரமாக மாற்றி நம் வயலுக்கு இட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நம்ம வயலை சுற்றி பார்த்தால் நம்ம தேனீக்கள் நன்றாக வளர்க்கலாம். தேனீக்கள் வளர்ப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தில் உற்பத்தி திறனை ரொம்ப அதிகரிக்கலாம். தேனீக்களோட முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை அதிகரிக்கும். மகரந்த சேர்க்கை இல்லை என்றால் உலகத்தில் எங்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சமே வரக்கூடிய நிலைமை உண்டு. இதனால விவசாயியோட வாழ்க்கை தரம் ரொம்ப முன்னேறும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம பல்லாண்டு கால பயிர்கள் தென்னை எல்லாம் வளர்க்குற இடத்துல தென்னை இளைய பருவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வேர்க்கடலை ஊடு பயிராக பயிர் செய்யலாம். வேர்க்கடலை ஊடு பயிராக செய்யறது மூலம் விவசாயிகள் அடிஷனல் தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா தீவன பயிர்களை பயிர் செய்யலாம். அந்த தீவன பயிர்கள் மூலம் தீவனத்தை மாடுகளுக்கு கொடுத்தோமாயின்னு மாடுகளுக்கு தொழு சாணத்தை கொடுக்குது. அந்த சாணத்தை வச்சு நம்ம மண்புழு உரத்தை உற்பத்தி பண்ணலாம். மண்புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தென்னை மரத்துலேருந்து வர தென்னை இலையை நம்ம மண்புழு உரத்துக்கு உணவாக கொடுக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல மண்புழு உரம் கிடைக்கும். இது நம்ம விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமான முறையாக இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த விவசாய முறை பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வருஷம் ஃபுல்லாக நிலையான நீடித்த இன்கம் வருமானம் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நஞ்சில்லாத உணவு கிடைக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த விவசாய முறையை பயன்படுத்துவதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மற்றொரு பொருளுக்கு உணவாக பயன்படுத்துது. நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னமே பார்த்த அந்த தென்னை இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்புழு உற்பத்திக்கு உணவாக பயன்படுகிறது. இந்த ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணுவது மூலம் நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய சூழலை இருக்குது. மண்ணினோட வளமைத்தன்மை பாதுகாக்கிறோம். மற்றும் இயற்கை முறையில் நம்ம இயற்கைக்கு நல்ல உபயோகமுள்ள முறையாக உள்ளது. ஸோ ஒருங்கிணைந்த விவசாயத்தை விவசாயம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா விவசாயி நல்ல வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான வேலை வாய்ப்பு கிடைக்குது. மண்ணில் நம்ம உயிர் உரத்தில் மண்புழு உரத்தை யூஸ் பண்ணுறது உபயோகப்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா மண்ணோட வளமைத்தன்மை அது பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்கி நிற்கும் தன்மை நம்ம மண்ணுக்கு கிடைக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த விவசாயத்தை பார்த்தீங்கன்னா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு ஒரு இதில் லாபம் கிடைக்கலாம், ஒன்றுத்தில் கிடைக்காத போகக்கூடிய சூழல் கிடைக்கலாம். ஆனால் இந்த ஒருங்கிணைந்த விவசாய முறையை பயன்படுத்தும் மூலம் விவசாயிக்கு தொடர்ந்து வருமானம் வந்துட்டே இருக்கும். அந்த வருமானம் பார்த்தீங்கன்னா பருவத்தில் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் வரும், பருவத்தில் வரும், அப்புறம் ஆண்டு கணக்கில் வரும். இப்போ மாதத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழி, மீன் அதெல்லாம் மாத வருமானமாக வரும். அப்புறம் தேனீக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா மாத வருமானமாக வரும். பருவ வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பயிர் செய்கிற நெல்லோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளமோ அதெல்லாம் பருவ வருமானமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பயிர் செய்யக்கூடிய தென்னை
இல்லாட்டி தண்ணி வந்து கிடைக்கும். இந்த தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி நாரெல்லாம் எடுத்து அதில் வந்து நம்ம நிலத்துல வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணி நிலத்துல வந்து நீர் வந்து பிடித்து இருக்கக்கூடிய தன்மை வந்து அந்த தென்னை நாருக்கு வந்து உண்டு. அந்த தென்னை நாரானது மக்கி வந்து திருப்பியும் வந்து நிலத்துல வந்து சக்தியை வந்து அதிகரிக்க ரொம்ப பயனுள்ளதாக வந்து இந்த தென்னை நார் வந்து இருக்குது. இவ்வாறாக விவசாயிகள் வந்து இந்த முறைகளை வெவ்வேறு முறைகளை பருவத்திற்கு ஏற்றாற்போல் உபயோகித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்மளே சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி ஒரு கடைக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு பொருள் மட்டும் வச்சு வியாபாரம் பண்ணாருன்னா அவருக்கு தேவையான வியாபாரம் வந்து கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை நிர்வாகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு வந்து தொடர்ந்து வேலைவாய்ப்பு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் மற்றும் அவர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பால் மற்றும் கோழி இறைச்சியிலிருந்து உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெறுகிறது. அதனால எல்லா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க அனைத்து விவசாயிகளும் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தை வந்து உபயோகப்படுத்தி நல்ல முன்னேற்றம் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் வந்து இந்த கோழி ஆடு மட்டும் வளர்க்கறதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு மற்ற விலங்குகளையும் சேர்த்து வளர்க்கலாம். முயல் எல்லாம் நல்லா வளர்த்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறுகிய காலத்தில் வந்து நல்ல வருமானம் வரக்கூடிய பொருளாக வந்து முயல் உள்ளது. முயல் வளர்க்கலாம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா கினி கோழி வந்து வளர்க்குறாங்க விவசாயிகள். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா வான்கோழியும் வந்து வளர்க்குறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கினி கோழி வான்கோழிக்கெல்லாம் வந்து சந்தையில் வந்து நல்ல வருமானம் நல்ல லாபம் தரக்கூடிய பொருள்கள் வந்து நாம் கிடைக்கலாம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா பசுவோட கோமியத்தை வச்சு நாம் வந்து பஞ்சகாவியா இல்லாட்டி தசகாவியா பசுலேருந்து வரக்கூடிய பொருளை வச்சு நம்ம தயிர் பால் அப்புறம் வந்து நெய் அதெல்லாம் வச்சு நம்ம பஞ்சகாவியன்ற ஒரு திரவத்தை வந்து உற்பத்தி பண்ணி அதை நம்ம வயலில் வந்து தெளிச்சமான வயலில் நெல் மணிகள் எல்லாம் நல்ல ஊட்டச்சத்து உள்ளதாகவும் நல்ல நிறத்தோட வந்து கிடைக்கிறது. அதனால கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல நல்ல சந்தை மதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வயலை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில பழ வகைகளை வந்து நம்ம பயிர் செய்யும் போது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. சப்போட்டா இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொய்யா அது மாதிரி வந்து மர வகைகள் வந்து பயிர் செய்யும்போது நம்மளுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்தும் கிடைக்குது, நல்ல வருமானமும் வந்து நல்லா கிடைக்குது. விவசாயிகள் வந்து அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒப்பில்லா ஒரு முறையாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் வந்து விவசாயிகளுக்கு உள்ளது. எல்லா ஆராய்ச்சி நிலையங்களும் மற்றும் வந்து கேவிகேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்திற்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி வந்து விவசாயிகளுக்கு வந்து பெற்று வந்து நல்லா பயன்படலாம். அந்த பயிற்சி பெறத்துக்கு வந்து அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண்மை மையத்தையோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கேவிகேவோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையை வந்து அணுகினா வந்து அவர்கள் எந்த நேரத்தில் வந்து இந்த பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அதனால வந்து எந்த டைம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி கரெக்டான சீசன் பருவத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல லாபகரமான ஒரு முறையாக வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் வந்து செயல்படுகிறது. இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபம் வந்து கிடைக்குது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏபி சீனிவாச பெருமாள் அவர்களை 09840188416 என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்.